அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுகநாயகன் வேள்பாரி. வீரயுகநாயகன் வேள்பாரி அத்தியாயம் 90. போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இந்த தட்டியங்காடை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பரம்பு மக்களுக்கு அதை பற்றி எவ்வளவு தெரியும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். எங்கே? இந்த தட்டியங்காட்டுக்கு நேர் மேற்க ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றுக்கு பேர் குளவன் திட்டு. நல்லா குழவி கல் மாதிரி மேகத்தை நோக்கி நிமிர்ந்து இருக்கிற ஒரு கரும் பாறை. காரமலையோட தோள்கள் மேலே அப்படியே பிதுங்கி நிற்கிற மாதிரி தெரியும். இந்த குளவன் திட்டோட பின்புறம் ஒரு கணவாய் இருக்கும், ஒரு காரமலையோட கணவாய். அந்த கணவாயில் மலை மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க பேர் காணவர்கள். இவங்க இந்த மலை மக்களில் ரொம்ப பழமையான குடி. இப்போ என்ன நடக்க போகுது? பரம்பு படை முதல் முறையாக சமவெளியில் இறங்கி போர் செய்ய போகுது. அதுவும் போர் விதிகள் அப்படிங்கிற சட்டகங்களுக்குள்ள ஆயுதம் ஏந்தி போர் செய்ய போகுது. 3 பெரிய பேரரசுகளை எதிர்த்து ஒரு சின்ன குலம், சின்னஞ்சிறு குலம் பெடரிய சிலிர்த்துக்கிட்டு தரை இறங்க போகுது. அப்போது அதுக்கு முன்னால் எங்கே தரையிறங்க போகிறோம் அப்படிங்கிற இடத்த பற்றி தெரியணும்ல. தட்டியங்காடு தான் போர்க்களம் அப்படின்னு முடிவானதுமே அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மையூர் கிழாரை தேடி ஆளை அனுப்புனார் இந்த குலசேகர பாண்டியன். ஆனால் வேள்பாரி என்ன பண்ணா? காணவர்குடி தலைவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கன்னு ஆள் அனுப்புனான். பச்சைமலை தொடரோட தென்பகுதியில் பரம்பு நாட்டை அடுத்து இருக்கிற இந்த காணவர் குடியினர் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சவங்க தான். உச்சி மலையில் கணவாயோட அடிவாரத்துக்குள்ளே இருப்பாங்க. அதனால் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது மலை மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. மலையோட செங்குத்து பிளவுக்குள்ள ஏகப்பட்ட ஆழம், அதாவது பல பனைமர ஆழத்தில் மரப்புதர்கள்லையும் பாறை குகைகளில் மட்டும் தங்குற மக்கள். யார் கண்ணிலையும் அவங்க படமாட்டாங்க. அவங்களுக்கு ஆடை இலை தான், இலை ஆடை. 5லேருந்து 7 வயசுக்குள்ளேயே அம்பு எய்ய கற்றுக்குருவாங்க. இந்த குறி தவறுற அம்பு எல்லாமே அந்த 7 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அங்கே இருக்கிற யாரோட அம்புகளுமே எப்பயுமே குறி தவறவே தவறாது. இந்த குலத்தோட தலைவன் இகுழி கிழவன். அவனை பார்க்க யார் அனுப்பியிருக்கான் இப்போ வேள்பாரி? வாரிக்கையனையும் தேக்கனையும். குளவன் திட்டோட பின்புற காட்டுக்கு இரவில் ஒரு நெருப்பில் ஒரு குறியிட்டு இப்படி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு, இந்த மலை மக்களுக்கே உரிய ஒரு சைகை மொழியில் நாங்கள் வந்திருக்கோன்னு காணவர்களுக்கு தெரிவித்தாங்க. அந்த நெருப்பு குறி அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு மேலேருந்து ஒரு கிழவன் கீழே இறங்கி வந்தான். தீப்பந்த வெளிச்சத்தில் அவனை பார்த்ததுமே வாரிக்கையனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. வேகமாக மகிழ்ச்சியோடு அணைச்சிக்கிட்டாரு. என்னை விட வயசில் மூத்தவன் இந்த இகுழி கிழவன் அப்படின்னாரு வாரிக்கையன். உன்னைய விடவா? ஓ, தந்தையை விட வயசில் மூத்தவேனா அப்படின்னாரு அவர். இவங்க 2 பேரும் ஒரு சின்ன பையன்கிட்ட விளக்குற மாதிரி தேக்கன்கிட்ட விளக்கிக்கிட்டு இருக்காங்க. தேக்கன் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார் இவங்க 2 பேருக்கு முன்னால். இதில் ஓ, தந்தையை விட வயசில் மூத்தவன் அப்படின்னு சொன்னார்ல இந்த இகுழி கிழவன். அப்படி சொல்கிறப்ப அவரோட முகத்தில் ஒரு எள்ளல் மிகுந்த சிரிப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த காணவர் குடியினர் இன்னமும், அதாவது நம்ம கதை நடக்கிற இந்த சமயத்தில் கூட தாய் வழி குலத்தவராக தான் இருக்காங்க. எப்போவுமே கூட்டு வாழ்வில் தந்தை அப்படிங்கிற உறவை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு சொல்லே கிடையாது அப்போது. ஏன்னா எந்த ஒரு உயிர்கள்னாலையும் தாயை மட்டும்தான் அறிய முடியும். பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கோ இல்லாத பழக்கத்தை இந்த வேளிர் குடியினர் வச்சுருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க இந்த காணவர் குடியினர். ஒரு வியப்பாகவும் கேலியாகவும் கருதுவாங்க. அதுக்காகவே வேளிர் குடியினரை மலை மக்களாகவே பார்க்காம வேறு ஒரு குலத்தவராக பார்ப்பாங்க. ஆனாலும் காணவர் குடியோட ஒரு நல்ல உறவோடு தான் இருந்தாங்க இந்த வேளிர் குடியினர். நீண்ட காலம்க்கு அப்புறம் பார்த்ததுனால இந்த வாரிக்கையன், இகுழி கிழவன், அப்புறம் தேக்கன் எல்லாரும் நிறைய விஷயங்களை பேசிட்டு இறுதியாக போர் நிலத்தை பற்றி பேச்ச ஆரம்பிக்கிறார் வாரிக்கையன்.
தட்டியங்காடுன்னு இப்படி ஒன்று இருக்குது, அங்கே தான் போர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தட்டியங்காடு தான் போர் நிலம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இகிழிக்கிழவன் கேட்டதுமே பதில் கேள்வி கேட்டார். தட்டியங்காடு தான் போர்க்களம்னு முடிவெடுத்தவன் யாரு? அது எதிரிகள் தரப்பை சேர்ந்த கோல் சொல்லி அப்படின்னாரு தேக்கன். சரி, ஏன் அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்தான்? போரிடுற இருதரப்பு எல்லைக்குள்ளேயும் இல்லாத நிலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்ததா சொன்னாங்க அப்படின்னாரு. மனிதர்கள் வந்து எப்போவுமே மனிதர்களுக்கு உரிய இடத்துல தானே போர் செய்யணும், இந்த இடத்துல எப்படி போர் செய்ய முடியும்னு கேட்குறாரு. மனிதர்களுக்கு உரிய இடமா? அப்போ இது மனிதர்களுக்கான இடமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு உரிய இடம் கூட கிடையாது. செங்காவி நிறத்தில் இருக்கிற ஓணானை தவிர வேற எந்த உயிரினமும் அதில் வாழாது. அப்படியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் தேக்கன். அங்கே இருக்கிறது முழுக்க கருமணலும் ஈக்கி மணலும், எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலத்தில் 10 அடி தூரத்துக்கு பாம்பு ஊர்ந்து போச்சுன்னா அதோட அடிவயிறு கிழிஞ்சு செத்து போகும் அப்படின்னாரு. பாம்புக்கே இந்த நிலமன்னா மற்ற உயிர்களை பற்றி நான் சொல்லணுமா? மண்ணுக்குள்ளே இருக்கிற கரையான்களுக்கு மட்டும்தான் அது தாய் நிலம், வேற எந்த உயிரினமும் அதில் வாழ முடியாது அப்படின்னு அந்த இகுழிக்கிழவன். சரி, உயிரினத்தை விடுங்க, அந்த நிலத்தில் மரம் செடி கொடி கூட இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நிலம் காரணம்னு சொல்ல முடியாது, அதுக்கு எங்கள் தெய்வம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த இகுழிக்கிழவன் வந்து பின்பக்கம் திரும்பி காரமலையோட உச்சியிலிருந்து ஒரு பிளவை காட்டினார். அந்த பிளவை வந்து நாங்கள் கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணவாய்க்கு பின்னால் தான் எங்களோட தெய்வங்கள் இருக்காங்க, கொம்மன் கொம்மை. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வாயை திறந்து ஊதுவாங்க. ஆண் தெய்வம் கொம்மன் ஊதுறப்ப வெளியே வர்றதை வந்து நம்ம காற்றுன்னு சொல்லுவோம். பெண் தெய்வம் கொம்மை ஊதுறப்ப வெளியில் வர்றதை வந்து காற்றி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆணோட குணம் ஏறின காற்று வந்து குளவன் திட்டோட வலது பக்கமாக இறங்கி தட்டியங்காட்டு மண்ணை அப்படியே சீவி எடுத்துக்கிட்டு போகும். ஆனால் இந்த காற்றி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா குளவன் திட்டோட இடது பக்கமாக இறங்கி அப்படியே உருட்டி எடுத்துக்கிட்டு போகும். இதனால தான் இந்த தட்டியங்காட்டில் எந்த மரமும் செடியும் நிலைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் இந்த காற்றி ரெண்டும் பிச்சுக்கிட்டு போயிடும். புத்து மட்டும்தான் அங்கே இருக்கும், அது கூட 1 முழம் உயரத்துக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னு சொன்னால் அதையும் இந்த காற்றி வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிடும். மலை உச்சியிலிருந்து பாஞ்சு வர்ற தண்ணியோட வேகத்தில் பெரிய பெரிய கல்லெல்லாம் கூட அடிபட்டு செதஞ்சு கூழாங்கற்களாக மணலாக மாறுறதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. ஆனால் காத்தோட தாக்குதலில் பாறைகள் உடஞ்சி செதிலாக சீவப்பட்டு ஈக்கி மணலாகவும் கருமணலாகவும் மாறுறதை நீங்கள் பார்க்கணும்னா அதை இங்கே தான் பார்க்க முடியும். இந்த ஈக்கி மண் அப்படிங்கிறது அம்பு அப்படியே உடஞ்சி கிடந்தா, நிறைய அம்பு உடஞ்சி கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னா இகுழிக்கிழவன். வாரிக்கையனுக்கும் தேக்கனுக்கும் என்ன சொல்லுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நடுப்பகலுக்கு அப்புறம் யாருனாலையும் அந்த நிலத்தில் வெக்கையை தாங்க முடியாது. கருமணலில் பட்ட காற்று அப்படியே கருகும். அந்த கருகின புகை மேலே வர வர உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி நாக்கு வறண்டு விழுந்துருவான் மனுஷன் அப்படின்னாரு. கொலை நிலம் அப்படிங்கிறதோட பொருள் அந்த நிலத்துக்கு தான் முழுமையாக பொருந்தும். ஆனால் அந்த நிலத்தில் போர் செஞ்சு ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பொழுதாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தட்டியங்காடை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதோட அடிப்படையில் ஆயத்த வேலைகள் எல்லாமே செய்யணும். இரளிமேட்டில் நம்மளுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க 2 பேரும். இவங்களை வழி அனுப்புறதுக்கு அந்த காணவர்குடியோட எல்லை வரைக்கும் அந்த இகிழிக்கிழவன் வந்து கூட வந்தார். இருட்டில் அவங்களோட நிலப்பாதையை மற்றவங்க கண்டுபிடிச்சிடாத அளவுக்கு தான் எல்லா பாதைகளுமே இருக்கும். இவங்க சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியில் ரொம்ப வேகமாகவே கூட்டிகிட்டு வந்தார் இந்த இகிழிக்கிழவன். வர வழியில் ஒரு மரம், ஆச்சை மரம், அதை கடக்கிறப்ப இந்த இகிழிக்கிழவன் வந்து அப்படி நின்றுட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தா மர புதருக்குள்ளே 2 கண்ணு மட்டும் தெரிஞ்சது.
என்னன்னு உத்து பார்த்தா ஒரு பெருங்கிழவி உள்ளே உட்காந்துருக்கா. ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டா. சாமேட்டில் போர் செய்ய போகிறதுக்கு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னாரு இந்த இகிலிக்கிழவன். என்னது சாமேட்டுலையா அப்படிங்கிறா அந்த கிழவி. அப்புறம் அந்த முதுகிழவி வந்து ஏதோ பேசினா, என்னன்னே புரியலை, ஏதோ தானியங்களை உருட்டுற மாதிரி மட்டும்தான் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் விடை பெற்று திரும்ப வர்ற வழியில் இகிலிக்கிழவன் சொன்னான், உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும்னு அந்த கிழவி சொன்னான். சரி, இது என்ன, அந்த தட்டியங்கடுக்கு நீங்கள் வேற ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னு வாரிக்கைன்னு கேட்டார். அங்கே தான் சாவு பறவை அப்படின்னு ஒரு பறவை முட்டை போடுவோம். அந்த பறவையை அங்கே வச்சு தான் நாங்கள் வேட்டையாடுவோம். அதனால் அந்த இடத்த வந்து சாமேடுன்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. சாவு பறவையா? அது என்ன பறவை அப்படின்னா அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இகுலிக்கிழவன். சாவு பறவையை பார்த்தா உயிரினம் எல்லாம் அலரும். கண நேரத்தில் கழுத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு காற்றுல பறக்குமே அப்படின்னு சொல்லி 2 கையை விரித்து தலையை அப்படி முன்னாடி தள்ளி அதே மாதிரி செஞ்சு காமிச்சு சொன்னார். இப்போ உங்களுக்கு காக்கா விரிச்சி ஞாபகம் வருதா? வாரிக்கையனுக்கும் காக்கா விரிச்சி தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை காக்கா விரிச்சியவா சொல்கிறான் இந்த கிழவன்? எந்த உயிரினத்துக்கும் அதோட சாவை காட்டுற பறவை அப்படிங்கிறதுனால அதை சாவு பறவைன்னு சொல்கிறாங்க. அதவே நீங்கள் வேட்டையாடுவீங்களா அப்படின்னு கேட்டார் தேக்கன். ஆமாம், நீங்கள் சொல்கிற அந்த நிலம் முழுக்க எந்த பறவையும் பறந்து கிடக்காது. ஏன்னா சாவு பறவை அங்கே தான் தன்னோட குதம் எரிய முட்டை ஓடும். அதுக்கப்புறம் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி குளவந்திட்ட நோக்கி தான் மேலே வரும். அப்போது அதுக்கு தேவை வந்து பசி கிடையாது, எரிச்சல் மிகுந்த கோபம். அதனால் அந்த கோபத்தில் அப்படியே கணவாய்க்குள்ளே வந்துச்சுன்னா மனிதர்கள் இருக்காங்கல்ல, வெட்டி சரிக்கிறதுக்கு உள்ளே இறங்கும். கண்ணில் சிக்கிறவங்க தலையெல்லாம் அப்படி காற்றுல சரிக்கும். இதனாலேயே எங்களோட கணவர் குலம் வந்து ஆதியிலேயே தழைக்காமல் அப்படியே சிறுத்து போச்சு அப்படின்னு கவலையாக சொன்னார் அந்த கிழமை. காக்கா விரிச்சியை பற்றி நம்மளும் ரொம்ப அதிகமாகவே பார்த்துருக்கோம். கேட்டுக்கிட்டு இருக்கிறது மனிதர்கள் சம்மந்தப்பட்ட கதை இல்லை, மனிதனால் நம்பவே முடியாத கதை. இமை மூடாமல் கவனிக்கிறாங்க வாரிக்கையும் தேக்கணும். சரி, அதை எப்படி வேட்டையாடுவீங்க? எங்கள் தெய்வத்தோட துணை கொண்டு வேட்டையாடுவோம் அப்படின்னார் இகுலிக்கிழவன். சாவு பறவை முட்டையிட்டதுக்கப்புறம் குளவந்திட்ட நோக்கித்தான் மேலே ஏறி வரும். ஆனால் நாங்கள் குளவந்திட்டு மேலே ஆயத்த நிலையில் இருப்போம். சரியா அப்போ எங்களோட தெய்வங்கள் வந்து காற்று காற்றி 2ஐயும் ஊதி அனுப்புவாங்க. அவங்க ஊதுற நேரம் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வில் அடிப்போம். அப்போ நாங்கள் அம்புகளை எய்கிற வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தில் இந்த காற்று எடுத்துகிட்டு போகும். எங்களோட சுருள் அம்புகளோட தாக்குதலை எதிர்த்து சாவு பறவையினால் மேலே பறந்து வர முடியாது அப்படின்னாரு. காக்கா விரிச்சியை அம்புகளால் வீழ்த்த முடியுமா? ஆனால் தேக்கனோட எண்ணம் முழுக்க என்ன இருந்துச்சு தெரியுமா? காற்றை பயன்படுத்தி அம்பு எய்கிற அவங்க உத்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல காற்றடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க அம்பு எய்கிறாங்க, அதை நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வாரிக்கை என்ன கேட்டார், சரி இந்த செங்காவி நிற ஓணான் மட்டும் எப்படி அந்த இடத்துல உயிரோடு இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுவா, அது அந்த சாவு பறவையோட முட்டைகளை தின்றோம். ஓணான்கள் வந்து அந்த முட்டைகளை மட்டும் அழிக்கலைன்னா இந்நேரம் பச்சை மலை முழுக்க சாவு பறவை தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஆனால் தேக்கனுக்கு அதே கேள்விதான். காற்று நம்ம எய்கிற அம்போட வேகத்தை 10 மடங்கு அதிகப்படுத்துமா? படுத்தும். ஆனால் என்ன, நம்ம எய்கிற அம்பு வந்து வீசி வர்ற காற்றோட முகப்போட இணையணும் அப்படின்னாரு. இல்லை, காற்றை நம்ம உணர்றப்பவே அதை நம்மளை கடந்து போயிடும். எப்படி அதோட முகப்போட இணையிற மாதிரி நம்ம அம்பு எய்ய முடியும் அப்படின்னு. அப்போ காற்று வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாரு இகிலிக்கிழவன். அது எப்படின்னு சொல்கிறாங்க. குளவந்திட்டோட உச்சியில் ஒரு குகை இருக்குது. அதில் நாங்கள் விளக்கேற்றி வச்சுருவோம். கணவாய்க்குள்ளே காற்று வரப்போகிறதுக்கு முன்னால் அந்த விளக்கோட சுடர் வந்து வலது பக்கம் அப்படியே சாஞ்சு எரியும். காற்றி வரதா இருந்தால் இடது பக்கம் நோக்கி சாஞ்சு படப்படன்னு எரியும்.
சுடர் சாய ஆரம்பிக்கிறப்பவே நாங்கள் நாணை இழுத்து விடுத்துருவோம். அப்போ அம்பு எகிர்றப்ப அந்த காத்தோட முகத்தோடு அது இணைஞ்சிரும் அப்படின்னாரு இகிலிக்கிழவன். பெரிய காற்று வர்றதுக்கு முன்னாலேயே அதை உணர்ந்து வீசுகிற வேகத்தோடு அம்பு இணைக்கிற அவங்க அறிவு கூர்மை இவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, வாரிக்கையன் தேக்கனுக்குமே. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, சரி சுருள் அம்புன்னு சொல்கிறீங்களே, அம்பு சுருள் வடிவத்தில் இருந்துச்சுன்னா எப்படி காற்றுல ஏகி ரொம்ப தூரம் போகும், திசை மாதிரி விழுந்துடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இகுலிக்கிழவன் பதில் பேசலை. இருட்டில் ஒடுக்கு பாதையில் கவனமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எதுவுமே பேசலை. அதை கடந்ததுக்கப்புறம் சொன்னான், காணவர் குடியோட தனித்த அடையாளம் அது, அதனால் நாங்கள் அது எப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களோட பகிர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான். இந்த குல சமூகங்களோட ஆதி ஆற்றல்கள் எல்லாமே இதே மாதிரி தான். ஏதாவது ஒரு இறுதி முடிச்சுக்குள்ளே அப்படியே சிக்கிக்கிறோம். மிக தேர்ந்த மனிதர்களால் மட்டும்தான் அந்த சிக்கல் நிறைஞ்ச இந்த முடிச்சுக்களை கலற்ற முடியும். இப்போ இந்த முடிச்ச கலற்ற பொறுப்பு தேக்கனுக்கு வாரிக்கையனுக்கு இருக்குது இல்லையா? இப்போ பேச்சை எப்படி தொடர்றது அப்படின்னு தெரியலை தேக்கனுக்கு. ஆனால் இவ்வளவு நேரம் அமைதியாக தான் இருந்தார் வாரிக்கையன். அவர் சம்மந்தமே இல்லாமல் இப்போ கேட்டார், இந்த செங்காவி நிற ஓணான்கள் இல்லை அப்படின்னா சாவு பறவையோட எண்ணிக்கை அதிகமாயிரும்ல அப்படின்னாரு. ஆமாம், அதில் என்ன சந்தேகம், நம்ம தலைக்கு மேலே அதுக்கப்புறம் வேறு எந்த பறவையும் பறக்காது, சாவு பறவை தான் இருக்கும் அப்படின்னார் இகிலிக்கிழவன். இதுக்கு அப்புறமா வாரிக்கையன் அமைதியாகவே தான் இருந்தார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த இகிலிக்கிழவன் மறுபடியும் கேட்டார், ஏன் திடீர்னு அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னாரு. அதாவது அம்பு எப்படி எய்கிறது, காற்று வர்றதை முன்னாலேயே எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி காற்றோட முகப்போட அம்பை இணைக்கிறது, இதை பற்றியெல்லாம் தேக்கன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சுருள் அம்பை பற்றின கேள்வி வர்றப்ப பதில் சொல்லாமல் இருக்கிற இந்த இகிலிக்கிழவன்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மறுபடியும் சாவு பறவையை பற்றி வாரிக்கையன் கேட்டதை அவர் உணர்ந்துக்கிட்டார். அதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தட்டியங்காட்டில் இவ்வளவு பெரிய போர் நடக்க போகுது. மனிதர்கள், குதிரைகள், யானைகள்னு பல்லாயிரம் உயிரினங்கள் இப்போ களத்தில் இறங்க போகுது. இத்தனை பேரோட கால் மிதிக்கி தப்பிச்சு இந்த செங்காவி நிற ஓணான்கள் எப்படி உயிர் பழைக்க போகுது அப்படின்னாரு கவலையா இந்த வாரிக்கையன். இப்போ இந்த இகிலிக்கிழவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் சொன்னான், மனிதர்களாலேயும் குதிரைகள்னாலேயும் அதுக்கு ஆபத்து வராது, ஆனால் எண்ணிலடங்காத யானைகள் மோதி சண்டை போட்டுச்சுன்னா இந்த ஓணான்கள் எல்லாம் மண்ணோட மண்ணை நசுங்கி சாகும் அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவனோட உடம்பு. அப்போ செங்காவி நிற ஓணான் அழிஞ்சு போச்சுன்னா அப்போ சாவு பறவை யாருனாலே அழிக்க முடியாது இல்லையா? அந்த நடுக்கத்தை கவனிச்சுக்கிட்டாரு வாரிக்கையன். ஆனாலும் பேச்சில்லாமல் 3 பேர் அப்படியே இருட்டுக்குள்ளே நடந்தாங்க. இன்னும் குடில்களை உருவாக்காமல் மரப்பொந்துக்குள்ளேயே இந்த காணவர் குடியினர் வாழுறதுக்கு காரணமே சாவு பறவையினால் வந்த பயம்தான். அந்த அச்சம் அவ்வளவு எளிதில் போகாது. குரல் நடுங்க இகிலிக்கிழவன் பதில் சொன்னான், ஓணான்கள் அழியாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சுருள் அம்புகளை கொடுக்குறோம். சரி, அது சரி, ஆனால் அதை அழியாமல் நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. யானை போகிற மட்டும் தட்டியங்காட்டில் நடத்தாதீங்க, ஓணான்கள் தப்பிச்சிரும் அப்படின்னு அந்த கிழவன். வாரிக்கேன்னு இதை எதிர்பார்க்கலை. ஏன்னா போர்க்களம் தொடர்புடைய முடிவை பாரியும் தேக்கனும் முடியணும் தான் எடுக்கணும், தான் எடுக்கக்கூடாது. அதனால் இப்படி தேக்கனை பார்க்குறாரு. இப்போ தேக்கன் ஒரு முடிவு எடுத்தார்னா அதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் இது சம்மந்தப்பட்டதில். ஆழ்ந்து யோசிச்சார் தேக்கன். சரி, யானை போகிற தட்டியங்காட்டில் நடத்தாமல் நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இகிலிக்கிழவனும் ரொம்ப மகிழ்ந்து நன்றி சொல்லிட்டான். பாறைகளுக்குள்ளே நுழைஞ்சு கிடக்கிற வேர் அதோட மரம் பட்டு போனதுமே தானும் உயிர் இல்லாமல் போயிடும். ஆனால் ஊழிப்பாறைக்குள்ளே ஓடுற வேர் மரம் பட்டு போனதுக்கப்புறம் தான் பட்டு போகாது. அதுக்கு பதிலாக அந்த ஊழி கல்லோட குணம் அதுக்கு வந்துடும்.
கொஞ்ச நாளில் பனைமரத்து ஈக்கி மாதிரி பாறை ஈக்கி மாதிரி மாறிடும். அதை நாங்கள் எடுத்து தேவைப்பட்ட நீளத்துக்கு உடைச்சி அம்பா பயன்படுத்துவோம். அதுக்கு பேர் கல்லூழி வேர் அப்படின்னாரு. பனை ஈக்கி மாதிரி நீளமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப மெல்லியதாக நீட்டமாக தானே இருக்கும். அப்புறம் ஏன் அதை சுருளம்புன்னு சொல்கிறீங்க? அது எப்படி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டார் தேக்கன். அப்படி இல்லை, இந்த கல்லூழி வேரில் துளி அளவு ஈரம் பட்டாலே அது சுருண்டுக்கிறோம். அதனால் இந்த அம்பு ஒரு மனுஷனை தச்சு உள்ளே போகிறப்பவே அந்த இரத்தத்தோட ஈரத்தில் அப்படி சுருண்டும். அதுக்கப்புறம் அதை எடுக்க முயற்சி பண்ணால் எலும்பு சதையும் பிச்சுக்கிட்டு தான் வெளியில் வரும். அதனால தான் எங்களால் சாவு பறவையை வீழ்த்த முடியுது அப்படின்னா. இந்த செய்தியே அப்படியே மிரட்சியாக இருந்துச்சு உங்களுக்கு. ஒரே நேரத்தில் 6 அம்புகளை நல்லா விரல் இழுக்கிற நான் பிடியில் பொருத்தி எய்ய முடியும். இந்த மொத்த 6 அம்பு சேர்த்தா கூட அதோட கணம் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு அம்பை விட கம்மி தான் அப்படின்னாரு. இப்போ அதுக்குள்ளே குதிரைகள் நின்றுக்கிட்டு இருந்த மேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. தேக்கன் நிமிர்ந்து வானத்தை பார்த்தாரு. எங்கே பார்த்தாலும் விண்மீன்கள். குறுங்காது முயலோட குருதியில் தோஞ்ச நாணை வச்சு கல்லூழி அம்புகளை எய்ய காற்று அதை அப்படியே சுமந்துக்கிட்டு போய் வெளி முழுவதையும் தைக்க கசிய தொடங்குற குருதி துளிகள்னால வானமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு தேவையான அம்புகள் எல்லாமே நாளைக்கு காலையில் கிடச்சிரும் அப்படின்னா இகழிக்கிழவன். 2 பேரும் நன்றியோடு வணங்கிட்டு கிளம்புனாங்க. அழித்து ஒழிக்கப்படுற உயிரினம் எதுவும் சமவெளியிலிருந்து மலை மேலே ஏறிடக்கூடாது அப்படின்னா இகழிக்கிழவன். நள்ளிரவுக்கு முன்னாலேயே இரளிமேட்டுக்கு சேர்ந்துட்டாங்க இந்த வாரிக்கையனும் தேக்கனும். அவங்க வரவை எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. முரியநாசான்கிட்ட அதோட தன்மையை பற்றி எல்லாத்தையும் சொன்னார் தேக்கன். அந்த வெக்கையை பற்றி, நடுப்பகலுக்கு அப்புறம் வீரர்கள் யாருமே தண்ணி இல்லாமல் அங்கே இருக்க முடியாதான் அப்படின்லாம். போர்க்களத்தில் தண்ணியாக கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? காடாக இருந்தால் கூட ஓரத்தில் ஓரவத்தி கொடி இருக்கும். மேலே இங்கேயும் ஒரே நேரத்தில் வெட்டுனா 1 முழ கொடியில் 3 ஆள் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் இந்த சமவெளியில் என்ன செய்கிறது? நீர்வேலி படர்கொடிகளை வெட்டி எடுத்துகிட்டு வர சொன்னார். இரவோட இரவு ஆட்கள் போகிறாங்க. நாகக்கரட்டிலிருந்து படை வீரர்கள் எல்லாம் இப்போ குளவன் திட்டோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. பாரிக்கிட்ட இந்த கல்லூழி வேறு பற்றி வாரிக்கையின் பேசிக்கிட்டு இருக்காரு. பாரிக்கும் தெரியல இப்படி ஒரு அம்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கருமண் ஈக்கி மண் இதை பற்றின தன்மை என்னன்னு கேட்டுக்கிட்டான். மணல் ஈக்கிகளை எப்படி நம்மளோட ஆயுதங்களாக மாற்றலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் பாரி. இகிழிக்கிழவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் காக்கிற மருந்த முரியநாசானும் தாக்குற ஆயுதத்தை வேள்பாரியும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ நள்ளிரவு கழிஞ்ச அந்த மிச்ச பொழுது தான். ஆனாலும் அவங்களால செயல்படுத்த முடிஞ்சது. புதுசாக ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மகிழ்ச்சியே ஆற்றலை எப்போவுமே பல மடங்கு பெருக்கும் இல்லையா? பரம்போட ஆற்றல் பல்கி பெருகிக்கிட்டு இருக்கு. களப்போர் அப்படிங்கிறது பரம்புக்கு புதுசு. தாக்குதல் மட்டும் இல்லை, ஒருங்கிணைப்பு, ஒத்திசைவு எல்லாமே முக்கியம். அதை உருவாக்குறதுக்கு நம்ம புதுசாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாரியோட சிந்தனையாக இருந்துச்சு. இங்கே இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கருங்கை வாணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போமா? நள்ளிரவு கடக்கிறதுக்கு முன்னாலேயே கருங்கை வாணன் முழு திட்டமிடலையும் முடிச்சிட்டான். வாட்படையோட தளபதி சாகலைவன் கிட்ட 12 சேனை வரையர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சேனை வரையனையும் தனக்கு கீழே 12 சேனை முதலிகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சேனை முதலிக்கு கீழே 200 படை வீரர்கள். போர் அப்படிங்கிறது பயிற்சி பெற்ற வீரர்களோட களம் இல்லையா? எந்த ஒரு தாக்குதலையும் ஒழுங்குமுறைக்குள்ளே கொண்டு வர்றப்பவே அதோட ஆற்றல் இயல்பாகவே பன்மடங்கு பெருகிருக்கும். வேந்தர் படையோட வலிமை என்ன அப்படின்னா போர்க்கள செயல்பாட்டில் அவங்களுக்கு இருக்கிற இணையில்லாத அனுபவம் தான். ஒவ்வொரு சேனை முதலையும் தனித்த முரசங்கள் வச்சுருப்பாங்க, பதாகைகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 200 பேர் தான் இருப்பாங்க. அந்த 200 பேர் தாக்குதலை எப்போ தொடங்கணும் அல்லது எப்போ தாமதிக்கணும், முன்னேறணுமா
நிலை கொள்ளணுமா, எந்த பக்கம் திரும்பணும், எப்போ பின்வாங்கணும், இது எல்லாத்தையும் தாக்கிற களத்தோட செயல்பாடுகளோடையே செஞ்சு முடிக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த ஒவ்வொரு சேனை முதலிக்கும் இருக்கும். முரசுகள் எழுப்புகிற சத்தங்களுக்கு ஏற்ப அவங்களோட செயல்பாடுகளை மாற்றி மாற்றி அமைச்சுக்கிடுவாங்க. போர் பயிற்சி அப்படிங்கிற அந்த சாரம் இதுதான். போர்க்களத்தில் ஒரு படை பின்னோக்கி நகர்ந்தால் அதுக்கு பேர் பின்வாங்கல் கிடையாது. ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல் உத்தியோட ஒரு பகுதி. அதனால தான் எப்போவுமே ஒரு படை வந்து நல்ல பயிற்சி பெற்ற படை அப்படின்னா எளிதில் வந்து அது களத்தை விட்டு செதஞ்சு போகாது. படைப்பிரிவில் ஒவ்வொரு வீரனுமே அப்படியே மாவீரனாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. உத்தரவையும் ஒழுங்கையும் பின்பற்றுற ஒருத்தனாக இருந்தால் போதும். அவனுக்கு ஆற்றல் குறைஞ்சு இருந்தால் கூட போதும். ஏன்னா அவனோட திறமை வந்து என்றைக்குமே படையோட வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்காது. ஏன்னா இந்த தாக்குதல் முறையே வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே இருக்க பின்னின சங்கிலி தொடர் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அந்த பயிற்சியில். இப்போ மண்ணில் வந்து ஒரு சங்கிலியை போட்டு அப்படியே இழுத்துட்டு போனால் அப்படி உரசி உரசி நகர்ற சங்கிலி வந்து எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத அதுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு புரியுமா? புரியாது. எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினப்பான். ஆனால் இறுதியில் வந்து அது தன்னோட காலை வந்து இருக்கிறப்ப தான் ஆபத்து புரியும். எண்ணற்ற கண்ணிகள்னால இணைக்கப்பட்ட சங்கிலி தொடர போர்க்களம் முழுக்க வீசி எரிஞ்சிட்டு வெடியலுக்காக காத்துக்கிட்டு நின்னான் கருங்கைவாணன். 5 தளபதிகள், 60 சேனை வரையர்கள், 720 சேனை முதலிகள், அவங்க கீழே இருக்கிற எண்ணிலடங்கா வீரர்கள், பெருஞ்சங்கிலி தொடரோட கண்ணிகள். மொத்த படையோட அசைவுகளையும் தன்னோட உத்தரவுகள்னால அப்படி துல்லியமாக இயக்கக்கூடியவனா நிலை கொண்டு இருந்தான் கருங்கைவாணன். பொழுது விடிஞ்சது. தட்டியங்காட்டுக்குள்ள திசைவேளரோட தேர் வந்து நின்றுச்சு. நாழிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரன் மேலே ஏறினார் திசைவேளர். 2 பக்கங்கள்லையும் நின்றுக்கிட்டு இருந்த அவரோட மாணவர்கள் அவர் மேலே ஏறுறதுக்கு உதவி செய்கிறாங்க. பரன் மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. நேர் எதிரில் கதிரவன் சுடர் வீசி மேலே எழுந்தான். செந்நிற கீற்றுகளோட நிறம் மாறிக்கிட்டு இருக்கு. கதிரவனோட ஒளி கைகளோட நிறம் பார்த்து தான் நாழிகை அவர்னால சொல்ல முடியும். 2 கண்களை மூடி 2 கைகளை குவிச்சு கதிரவனை வணங்கினார். தலையை மெல்ல திருப்பி படைகளை பார்க்குறாரு. அவர் பார்வை விளிம்புக்கு அப்பாலையும் பெருகி கிடக்குது வேந்தர் படை. குலசேகர பாண்டியன் மூஞ்சல்ல அவரோட கூடாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவரோட பார்வையில் விரிக்கப்பட்ட ஒரு தோல் வரைபடத்தில் தட்டியங்காடு பரப்பு முழுக்க குறியீடுகள்னால அப்படியே இருந்துச்சு. 3 மெய்க்காவலர்கள், 2 சேனை வரையர்கள் கூட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. படைப்பிரிவோட எல்லா நகர்வையும் முன்னாலேயே தீர்மானித்து வச்சுருக்காங்க. இந்த நிலம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரும் படையோட தாக்குதலை வரைபடத்தில் பார்த்துக்கிட்டே குலசேகர பாண்டியன் உச்சரிக்கிற சொற்கள் தீர்மானிச்சிச்சு. இங்கே உக்காந்த குலசேகர பாண்டியன் வாயை திறந்தா அந்த சொற்கள் கருங்கைவாணனுக்கு போய் சேர்றதுக்கு எத்தனை இமை பொழுதுகளாகும் அப்படிங்கிறத கூட கணிச்சிருந்தான் தலைமை கணியன் அந்துவன். முசுகுந்தருக்கு பதிலாக இப்போ யாரை நியமிச்சிட்டாங்க? ஆதி நந்தி. அவள் வலது பக்கம் நிற்க, அந்துவன் இடது பக்கம் நிற்க வரைபடத்தை ஊத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு குலசேகர பாண்டியன். இந்த போருக்காக பாண்டிய நாட்டோட முதற்படை பிரிவு இங்கே வந்து 1 ஆண்டு ஆக போகுது. ஓராண்டு. இவ்வளவு நெடிய காலம் காத்திருந்த திட்டம் போட்டு மூவேந்தர்களையும் அணி சேர்த்து வலிமையை கூட்டி மலையை விட்டு கீழே இறங்கி வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட பாரிய சமதளத்தில் இறங்கி போரிடுற சூழலை உருவாக்குனதே குலசேகர பாண்டியனோட பெரு வெற்றி அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. வெற்றி புகழுரைகள் குலசேகர பாண்டியனோட செவிகளில் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் கண்ணிமைக்காமல் வரைபடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் அதே நேரத்தில் விரிஞ்சு கிடக்கிற முழு படையையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் வேள்பாரி. குளவன் திட்டோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனோட வலது பக்கம் இகிழிக்கிழவன், இடது பக்கம்
காலம்பன், பின்னால் கூவல்குடி வீரர்கள். போர்க்களத்தோட இடது பக்கம் வேந்தர் படை நிற்கிது. பரவி கிடக்கிற படையோட இறுதி எல்லையில் சின்ன சின்னதாக தெரிஞ்சது கூடாரங்கள், அதுதான் மூஞ்சல். அதுக்கு உள்ளதான் நீலன் இருக்கான். பாரியோட கண்கள் அந்த இறுதி எல்லையில் நிலகுத்தி நிற்கிது. மூஞ்சலுக்கு நேர் மேற்கா நாகக்கரட்டோட உச்சியில் வாரிக்கையை நின்றுக்கிட்டு இருந்தார். குளவந்திட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில இந்த கூவல் குடியினர் ஒலி பின்னலை உருவாக்கிட்டாங்க ஏற்கனவே. பெரிய மலை தொடர்களையே துல்லியமான ஒலி குறிப்புகள்னால இணைக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த சில காத தொலைவு கொண்ட இடைவெளி ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. குளவன் திட்டிலிருந்து நாகக்கரடு வரைக்கும் அணிவகுத்து நிற்கிற வேந்தர் படையோட தன்மையை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் வேள்பாரி. பரன் மேலே நின்றுக்கிட்டு இருந்த திசைவேளர் நாளிகை வட்டில ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. குலசேகர பாண்டியன் கூடாரத்துக்குள்ள உட்காந்து வரைபடத்தை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வேள்பாரி குளவந்திட்டோட உச்சியில் நின்று போர்க்களத்தில் கடைசியாக தெரிகிற மூஞ்சல் உள்ள நீளன் இருக்கான்னு சொல்லி அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பரன் மேலே நின்றுக்கிட்டு இருக்க திசைவேளர் நாளிகை வட்டில ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட திசை நோக்கி நீண்டு கிடந்த நாழிகை கோலோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வாங்குச்சு. கண்களை சுருக்கி பார்க்குறாரு. பரப்பப்பட்ட மணலில் துகள்களுக்கு இடையில ஏறி இறங்கி பின்வாங்கிக்கிட்டு இருக்கு அந்த நிழல். 5ஆம் நாழிகையை குறிக்கிற கோட்டை நோக்கி சுருங்கி உள்ளே இழுத்து வந்து சேர்ந்துச்சு. மஞ்சள் பூசின கருநிழல் சிறு கோட்டை தொட்டதும் இமை பொழுது இடைவெளியின்றி கையை அப்படியே வசத்தினார் திசைவேளர். அவரோட கை அசைஞ்சப்ப முரசுகளோட பேரொலி எங்கே பார்த்தாலும் எதிரொலிச்சிச்சு. இரு புறங்கள்லையும் நிற்கிற எண்ணற்ற பரன்கள்லேருந்து முரசொலி எழுந்தப்ப நிலமெங்கும் இருந்து வெடிச்சு கிளம்புச்சு வீரர்களோட பேரோசை. தட்டியங்காட்டு போர் தொடங்கியது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.